लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இளம் தலைமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மெய்யாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருகருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு 2084வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 4ஆம் திருமொழியினுடைய 3வது பாசுரம் 633வது பெரிய திருமொழி பாசுரம். திருசேரை என்கிற திவ்ய தேசத்தை பற்றி பாடுகிற 10 பாசுரங்களிலே இது 3வது பாசுரம். முதலிலே கலியனுடைய தனியன்கள். கலியாம் கலையாமி கலிகும்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி உரையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனி வாழ்வியான் மந்திரம்புல் மங்கையர்கோம் தூயூர் சொன்மான வேர் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான் நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மார்மசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம்னியே சங்கை கெடுத்தாண்டு தவராசா கொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தடி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணிந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 633வது பெரிய திருமொழி பாசுரம். மீது ஓடி வாழ் எயிறு மின் அகலம் மின் இலக முன்விலகும் உருவினாடை காதோடு கொடி மூக்கு உடன் அறுத்த கைத்தலத்தார் என்று நின்று தாதோடு வண்டலமும் தன் சேரை எம்பெருமான் தாளை ஏற்றி போதோடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரில் பொலிகின்றாரே. திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய கைங்கரிய பலர்கள் நித்திய சூரிகளை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில். வாழ் எயிறு என்றால் ஒளி பிரிந்த ஒளி வீசக்கூடிய கோரை பல்லானது இப்படி மேல அப்படி வளர்ந்துருக்கான். அப்படி மின்னல் மாதிரி இருக்கு அந்த கோரை பல்ல பார்த்தா. யாருன்னா சூர்பனகன். அவன் அப்படியே ராமலட்சுமணர்களை பார்க்கிறான். ராமனை பார்த்த உடனே அவளுக்கு மையல் வந்து விடுகிறது. எப்படியாவது இந்த ஆடவனை நாம் அடைய வேண்டும் என்று கொஞ்சமும் லஜ்ஜையின்றி வெட்கமின்றி நான் அவனோடு சேர வேண்டும் என்று ராமனை பார்த்து கேட்கிற பொழுது ராமன் சொல்கிறான், எனக்கு திருமணமாகிவிட்டது, எனக்கு கைங்கரியம் செய்ய அவன் வந்திருக்கிறான் என் தம்பி, அவன்தான் தனியாக இருக்கிறான், அவனை போய் பாரு என்று சொல்கிறான். திரும்பி பார்க்கிறாள். காமவசப்பட்டிருக்கிற அவர் கண்களுக்கு ராமனை காட்டி இப்போது லக்ஷ்மணன் ரொம்ப அழகா தெரியலாம். காமம் அப்படி மறைக்கும். உடனே லக்ஷ்மணனை அணுகுகிறாள். லக்ஷ்மணன் சொல்கிறான், நானே அடிமை தொழில் புரிவதற்காக அண்ணா அண்ணியோட வந்திருக்கேன். என்ன நீ அடையிறதுனால உனக்கு சுகம் கிடைக்க போறது. நீ அண்ணா கிட்ட போ, அண்ணா தம்பி கிட்ட போ, தம்பி அண்ணா கிட்ட போ. இப்படி மாத்தி மாத்தி பண்ண உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம 2 பேரும் வச்சு விளையாடுறாங்க, வச்சு செய்யறாங்க. கோபம் வந்தவள். அப்போதுதான் சீதா பிராட்டியை பார்க்கிறாள். ராமனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சீதா பிராட்டி சூர்பனகை பார்த்துக்கணும். யாரா இது கோரமான உருவம், பல்லு கோர பல்லு பல பல பலன்னு மூஞ்சுக்கு மேல வளர்ந்துருக்கு. ஆள் செம்பட்ட தலையோடு இருக்கா, காமவசப்பட்ட பெண்ணாக இருந்தால் யார் இவள்கிட்ட சீதா பிராட்டி பார்க்கிறா. சீதா பிராட்டியோட கடாட்சப்பட்டதுனாலதான் அன்னைக்கு லட்சுமணனை விட உயிரோட விட்டான். இல்லைன்னா சீதையை கொண்ட இந்த சூழ்நிலையை அவன் கொண்டிருப்பான். ஆனால் தாயாருடைய பார்வை பண்ணிச்சவனுக்கு
அவள் நினைத்தால் இவள் இருப்பவே தான் இவள் நம்மளுக்கு வெறுப்பேற்றாங்கன்னு சொல்லி சீதையை கொல்ல போகிற போது ராமபிரான் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா அவள் காதையும் மூக்கையும் மறுத்துண்டு என்று சொல்ல லக்ஷ்மணன் தீட்டிக் கொண்டிருந்த வாள் எடுத்தான். காது மூக்கு அவனுடைய முலை அறுத்து போட்டுட்டான். பெண்களுக்கு அழகாக இருந்ததனால் அதையும் அறுத்து கொண்டான். பொதுவா லக்ஷ்மணன் தான் செஞ்சானால் கூட எப்பவுமே ஆழ்வார்கள் அந்த ராமனை பற்றியே தான் பாடுவாங்க. ராமன் பேரு லக்ஷ்மணன் பேரு இல்லைன்னா ராமன் மேலே ஏற்றி சொல்லுவாங்க. அப்படி சூர்பனகியினுடைய உருவத்தை பங்கப்படுத்திய பெருமாளே, அழகான திருக்கை உடையவனே, நீ எங்கே இருக்கிறாய் என்றால் இதோ வண்டுகளானவை தாது என்றால் பூக்கள், அதில் இருக்கக்கூடிய தாதுக்கள், பூ மகரந்த தூள்கள், அப்படி பூக்கள் நிறைந்திருக்கிறவை தோப்பு சோலைகளிலே பூந்தோட்டங்களிலே வண்டுகளானவை அந்த மகரந்தங்களை எடுத்துக்கொள்ள அலம்புகிறது என்றால் ஆரவாரம் செய்யப்பட்ட குளிர்ந்த திருச்சேரையில் உள்ள சாரநாத பெருமானுடைய திருவடிகளையே துதித்துக் கொண்டு பூக்களாலும் தீர்த்தத்தாலும் கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியசாலிகள் முக்கிய சூரியர்களை காட்டிலும் மேம்பாடுடையவர்கள் என்று சொல்கிற பாசனம். எவ்வகையான இடையூறுக்கும் நிலமன்றியே நலமந்தம் இல்லதோர் நாடாகிய பரமபதத்தில் இருந்து கொண்டு பகவதா ஆராதனம் செய்வதில் அருமை ஒன்றும் இல்லை. இருள் தருமான ஆழமாகிய நிலத்தில் இருந்து கொண்டு பகவதாராதனம் செய்வதே அரிதாதலால் அங்கனம் செய்பவர்கள் நித்திய சூரிகளை காட்டிலும் மேம்பட்டவர்களாக குறையில்லை என்க. பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே முதுவார் விண்ணாரிலும் சீரியரே என்று திருவிழுத்தம் 79வது திருவிழுத்தம். ஏனென்றால் மனமானது அடங்கி ஒடுங்கி ஒளி சுரூபமாக இருக்கக்கூடிய பரமபதத்திலே சேவை செய்வது என்பது மிக சாதாரணம். ஆனால் காமம், குரோதம், நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் என்று மாறி மாறி உலகத்திலேயே வந்து புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிற போது பாகவதர்கள் கைகரியம் செய்கிறார்களே, திருவாளுக்கு அதுதான் பெருமை. எனவே இந்த பாகவதர்கள் நித்திய சூரியனை காட்டிலும் மேம்பட்டவர்கள் என்று சொல்லி பாகவதர் பெருமையை சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். மீது ஓடி வாழ் எயிறு மின் விலக முன்விலகும் உருவினாலை, முன்விலகு உருவினாலை காதோடு கொடிமூக்கு உடன் அறுத்த கைத்தலத்தா என்று நின்று தாதோடு வண்டலமும் தன்சேரை எம்பெருமான் தாளை ஏற்றி போதோடு புனர்தூவும் புண்ணியரே விண்ணவரில் பொழிகின்றாரே. காயன வாச்சா மனசேந்திரிவா உத்தியாத்தராவா பிரகதேசுபாவா கரோமி என்று செல்லம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியான். உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்புகளும் அடியேன் செய்கிற நல்வினியோ தீவினியோ அத்தனையும் உன்னுடைய கவல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நால்வருக்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.